கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்பு, சந்தோஷத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே சமாதானம் என்கிறதான ஒரு 3வது கனியை நாம் பார்க்க போகிறோம். இந்த வேளையில் இந்த கனி என்பது எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடியது அல்ல. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் என்கிறதான வார்த்தையை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு பதிலாக சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இவைகளெல்லாம் இருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் வேதத்திலிருந்து பார்க்க முடியல. என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த சமாதானத்தை குறித்து சொல்கிறார். சமாதானம் என்று சொன்னால் அவர் கட்டளையிடுகிறதான காரியம், தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த சமாதானம் தான் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய அருமையான நண்பர்களே, இந்த வேளையில் இந்த என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி இந்த வேளையில் இந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதான சமாதானத்தை நாம் பெற்று வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை காணப்படுகிறார். இஸ்ரவேல் மக்களை மோசே ஆசீர்வதிக்கின்ற வேளையில், அந்த வேளையில் அவர் சொன்னதான பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சில காரியங்களை சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நான் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். அதோடு கூட 26வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆகவே நம்முடைய தேவன் தேவன், சமாதான கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சமாதானம் இல்லாமல் இந்த நாளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையான சமாதானம் இயேசு கொடுக்கிறதான சமாதானம், உண்மையான சமாதானம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான சமாதானம். இந்த சமாதானத்தை நாம் அவரை பின்பற்றுகிறதுனாலே, அவரிடத்தில் நெருக்கமாய் வாழ்கிற வேளையில் நமக்கு தேவையான அந்த பரிபூர்ண சமாதானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அந்த சமாதானத்தை நாம் எதிர்பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான இந்த தேவ சமாதானத்தை நீங்கள் கட்டளை எடுக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, அந்த சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தாருங்கய்யா. அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேக தேசங்களுக்கிடையே சமாதானம் இல்லை, அநேக காரியங்களில் சமாதான குறைவினாலே யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சமாதான பிரபுவாகிய இயேசு நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த சமாதானத்தை யெகோவா ஷாலோம் என்கிறதான தேவன் நீங்கள் அதை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாக உங்களுக்கு அமையட்டும்.